கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு கலந்துக்க போறாங்க, இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற நிறைய ஒரு பெரிய ஆர்வத்தோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்குமே நிறைய பெண்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு அதே நேரத்தில் நாப்கின் அப்படின்றத ஹெர்பல் முறையில் கொடுத்து எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பையும் பெண்களுக்கு நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து இந்திராணி மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறையவே இருக்குது. கேளுங்க கேட்டுட்டே இருங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னோட பேர் இந்திராணி பார்த்தசாரதி. ஃபெமினைன் திருச்சி ஸ்டாக்கிஸ்டா நான் இருக்கேன். ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ்ல நீங்க இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த பயணம்? நான் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு துறையில் சுய தொழில் செஞ்சு நிறைய லெவலில் போயிட்டுருக்காங்க. பட் நீங்களும் ஒரு சுய தொழில் தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அதையும் நாப்கின் பிஸ்னஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்படி மேம் உங்களுக்கு இந்த பிளான் வந்துச்சு? ஆக்சுவலாக நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். நான் அதில் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். நான் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வெளியில ரொம்ப பண்ண முடியல. நெக்ஸ்ட் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தப்ப எனக்கு இந்த நாப்கின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு மூலியமா இது கிடைச்சது. அதுக்கப்புறம் இது என்னன்னா, நான் யூஸ் பண்ண பிறகு இதுல இருக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்ச பிறகு ஒரு விஷயத்த நிறைய பெண்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுலதான் எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஓகே மேம், இப்போ பெண்களுக்கு நாப்கின் பத்தின விழிப்புணர்வு அப்படிங்கிறது இப்போ இருக்க இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியா இருக்குங்க. நிறைய பெண்களுக்கு இன்னுமே நாப்கின்ல பிரச்சனைன்றது யாருக்கும் தெரியறது இல்ல. அவங்க எல்லாருமே பீரியட்ஸ்ல தான் பிரச்சனை, நான் ஏன் பொண்ணா பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த பீரியட்ஸ் வருது அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட்ல இருக்கு. அது அவங்களுக்கு நாங்க போய் சொல்றோம், புரிய வைக்கிறோம். இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன், என்னோட ப்ராடக்ட கொண்டு போய் அவங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் என்னோட வேலை கிடையாது. அவங்களுக்கு போய் ஒரு விஷயத்தையும் நாங்க புரிய வைக்கிறோம். மாதவிடாய்னா என்ன, மாதவிடாயை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, மாதவிடாய் ஒரு மங்களம்ன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் நாங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் இதை நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் நான். சூப்பர் மேம். பொதுவா நாப்கின் பத்தி ஒவ்வொரு பெண்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எதெல்லாம் இருக்கு மேம்? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யாருக்குமே நம்ம யூஸ் பண்ற நாப்கின்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியறது இல்ல. இப்ப நம்ம யூஸ் பண்ற எக்ஸ் பிராண்ட்ல எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக் இருக்கு, கெமிக்கல் இருக்கு, அதுல குளோரின், ப்ளீச்சிங், டயாக்சின், பர்ஃபியூம், இந்த மாதிரி இவ்வளவு கெமிக்கல்ஸ் அந்த ஒரு நாப்கின்ல இருக்கு. இதை யூஸ் பண்றதுனால இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி, குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க 25 பிரச்சனைக்கு மேல அவங்க சந்திக்கிறாங்க. இதை எல்லாமே அவங்களுக்கு நாங்க போய் சொல்லி புரிய வச்சு அது ஒரு விழிப்புணர்வா கொடுத்துதான் அவங்களுக்கு இந்த நாங்க ப்ராடக்டே நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை நாங்க கேட்கிறோம். இப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே மேம், இப்போ பொதுவா நாப்கின் விஷயத்துல பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே இருக்கு. இப்போ சரியான நாப்கின் பயன்படுத்தாதது, சரியான நேரத்துல அதை சேஞ்ச் பண்ணாதது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நாப்கின் விஷயத்துல பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு நீங்க இதெல்லாம் சொல்றீங்க? அவங்க அதான் ஒரு நீங்க சொல்ற கொஸ்டின்ஸ்லயே அதுக்கு ஆன்சர் இருக்கு. சரியான நேரத்துல மாத்துறது கிடையாது. என்னன்னா இப்ப நம்ம அதர் பிராண்ட்ல விக்கிறதுல ஒரு 2 hours மட்டும்தான் அவங்க அதை யூஸ் பண்ணணும். 2 மணி நேரம் கழிச்சு அவங்க அந்த நாப்கினை மாத்தணும். யாருமே அதை மாத்துறது கிடையாது. ஒரு 5 hours 8 hours குறைஞ்சது 10 hours வரைக்குமே வச்சிருக்காங்க. ஃப்ளோ அதிகமா இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த பேடையே மாத்துறாங்க, இல்லைன்னா அதை மாத்த மாட்டாங்க. அது ஏன், அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 மணி நேரத்துக்கு வரைக்கும் தான் நம்மளோட பிளட் பியூர் பிளட். 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சொட்டுலயும் 107 பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் யாருக்குமே தெரியறது இல்ல. என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் தெரியறது இல்ல. அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க, பிசிஓடி ப்ராப்ளம், குழந்தையின்மை பிரச்சனை, இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய பெரிய விஷயம். இதைதான் நாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். நாங்க ஒரு 100 பெண்களுக்கு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க 100 பேர், ஒரு 200 பேருக்கு நீங்க போய் சொல்லுங்க அப்படின்றத உங்களுக்கு நாங்க சொல்றோம்.
இது வந்து இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல ப்ராடக்ட்ட பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க யூஸ் பண்றதுல கவர்ல இருந்து யூஸ் பண்ற நாப்கின் வரைக்கும் பிரச்சனை. இத யூஸ் பண்ணி அவங்க மண்ணுல போட்டாங்கன்னா 800 வருஷத்துக்கு அந்த பிளாஸ்டிக் மக்காது. அப்ப நம்மளும் யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேஷன் அடுத்த வர ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே அவங்க சிந்திக்கணும். சிந்திக்க வைக்கிறோம். சிந்திக்க வச்சு நாங்க இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே மேம். இப்போ நாப்கின் பற்றின விழிப்புணர்வும் நிறைய பேருக்கு அவசியமானதாகவே இருந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னீங்க குழந்தையின்மை பிரச்சனைக்குமே நாப்கின் ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு. குழந்தையின்மைக்கும் நாப்கினுக்கும் என்ன சம்மந்தம் மேம்? இப்ப வந்து ஒரு 5 நாள் வந்து நம்ம உடம்ப ஒட்டி இருக்கிற ஒரு பொருள் நாப்கின். அதுல இருக்கிற கெமிக்கல், அதுல இருக்கிற பாக்டீரியா, அது எல்லாமே எங்க போகும்னு கேக்குறீங்கன்னா, லாஸ்ட் லேயர் நம்மளோடது பிளாஸ்டிக். காற்றோட்டமே கிடையாது. அப்ப 2 மணி நேரத்துல உங்க அதர் பிராண்ட்ல இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும். நம்ம பிளட்ல இருந்து ஒரு சொட்டு பிளட்லயுமே 107 பாக்டீரியா 2 மணி நேரம் கழிச்சு ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியா உங்களுக்கு வெளியில போக வாய்ப்பு கிடையாது. திருப்பி அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புலதான் போகுது. நம்மளுக்கு 9 துவாரம் சுவாசம் இருக்குதுன்னு சொல்றோம். அது மாதிரி நம்மளோட பிறப்புறுப்புலயும் ஒரு சுவாசம் இருக்குது. இப்ப இது என்ன ஆகுதுன்னா அந்த கெமிக்கல் எல்லாம் நமக்கு உடம்புக்குள்ள போகுது. நம்மளோட நாப்கின்ல என்ன வச்சிருக்காங்க எக்ஸ் பிராண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருள் கலந்திருக்கு. அது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது நம்ம உடம்புக்குள்ள போகிறப்ப நம்ம இன்னர் பார்ட்டுக்கும் கர்ப்பப்பைக்கும் 3 இன்ச்சு தான் கேப். அப்ப முதல்ல போய் அது அஃபெக்ட் ஆகுறது வந்து நம்ம கர்ப்பப்பையில தான். இப்ப நிறைய பேருக்கு நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நிறைய பேருக்கு கேன்சர் இருக்கு, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு. அடுத்தது வந்து கர்ப்பப்பையில நீர் கட்டி, கருக்குழாயில கட்டி, குழந்தையின்மை பிரச்சனை. ஏன் நம்ம பாட்டி காலத்துல இல்ல? இது யாருமே சிந்திக்கிறதும் கிடையாது, செயல்படுறதும் கிடையாது. நம்ம பாட்டி காலத்துல துணி யூஸ் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 100 குடும்பம் ஒரு கிராமத்துல வாழ்றாங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கோ ஒருத்தவங்களுக்கோ தான் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும். அதுவுமே வந்து அவங்க குடும்ப மரபு வழி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கு, பரம்பரையா இருக்குன்னு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ஏன் ஐவி ஹாஸ்பிட்டல் இல்ல? என்னோட கேள்வி அதுதான். இப்போ ஒரு 20 வருஷமா நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா, நாப்கின்ற ஒண்ணு உள்ள வந்த பிறகு இந்த 10 வருஷத்துல ஐவி ஹாஸ்பிட்டல் நிறைய ஊர்கள்ல திறந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த நாப்கின் யூஸ் பண்ணா நமக்கு இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்தா நம்ம சொல்யூஷனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்றத ஒரு வேவாவே கொண்டு வந்திருக்காங்க. இததான் எல்லாரும் சிந்திங்க அப்படின்றத நாங்க சொல்றோம். கண்டிப்பாக மேம். ஸோ வந்து நம்மளுடைய உடலோடு சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்றதுனால நிச்சயமாக அதுலேயுமே ஒரு விழிப்புணர்வு எல்லா பெண்களுக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பிளாஸ்டிக் நாப்கின்கள் பயன்படுத்துறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது பற்றின ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுத்துட்ருக்கீங்களா மேம்? கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கேன். இது கொடுக்கறதுக்கு முதல்ல காரணம், நான் வந்து என்னோட ஓன் யூஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். எனக்கு ஏன்னா ஃப்ளோ அதிகமா இருக்கும். 3 நாள் என்னால எழுந்திருக்கவே முடியாது, என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது. அப்ப என்னோட ஃப்ரெண்டு மூலியமா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. நல்லா இருந்துச்சு, நல்ல குட் ஃபீல் இருந்துச்சு. இதை நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கணவர் வந்து காவல்துறையில ஒர்க் பண்றாரு. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, இது நல்லா இருக்குதே, என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு உமன் பிசியா இருக்கிறவங்க, உங்களுக்கே தெரியும், ஒரு ஹைவேல டியூட்டி பாக்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. மாத்துறதுக்கு ஒரு இடம் கிடையாது. திடீர்னு அவங்க பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு வீட்டுல போய் ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு பாத்ரூம் போறதுக்குன்னு. அவங்க நிறைய ஃபீட்பேக்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. இதை நான் என்ன நினைச்சேன்னா, சரி அவங்களுக்கு இதை கொடுப்போம், இது அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க யூஸ் பண்ணட்டும்னு நினைச்சேன். ஆனா என்னோட கணவர் சொன்னது, குழந்தைங்கள்ல இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றப்ப நீ இதை அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேரு. நம்ம யாராவது ஒருத்தவங்க வெளியில வந்து சொன்னாதான் இது நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னாங்க. அப்ப நான் ஆரம்பிச்சேன். நிறைய குழந்தைங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், நிறைய ஆபீஸ்ல நீங்க ஒரு 40 வயசு 45 வயசுல கூட நீங்க போய் கேளுங்க, நீங்க பீரியட்ஸ்ல நல்லா இருக்கீங்களா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, ஒருத்தவங்க கூட கை தூக்க மாட்டாங்க. ஆனா அவங்க காரணம் சொல்றது மட்டும் நாப்கினை சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு துணினாவே தெரியல. துணி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அது ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. இப்ப நாங்க இது எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜ், கவர்மெண்ட் ஆபீஸ், பிரைவேட் ஆபீஸ், எங்கெங்கெல்லாம் 10 பெண்கள் இருக்கிறாங்களோ, ஒர்க் பண்றாங்களோ, ஒரு 5 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களுக்கு நாங்க இதை போய் அவங்களுக்கு நாங்க சொல்றோம், சொல்லி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். ஓகே மேம். இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய இந்த நாப்கின் ஃபுல்லாவே ஹெர்பல் நாப்கினா மேம்?
ஆமாங்க. இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஆர்கானிக். இதுல இருக்கிறது உங்களுக்கு பியூர் சர்ஜிக்கல் காட்டன். உள்ள இருக்கிற ஜெல் ஆலிவேரா ஜெல், உட் பல்ப் ஜெல், லாஸ்ட் லேயர் ஏர்லைட் பேப்பர். இதுல 9 அடுக்குகள் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு அந்த 5 டெக்னாலஜி இருக்கு. அந்த 5 டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின். இது கண்டுபிடிப்பு. இது யாரும் தயாரிக்கல. ஒரு 8 டாக்டர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு. இதுக்கு பேட்டன் வாங்கியிருக்கோம். இந்த ஆனையான்றது ஒண்ணுதான் நம்மளோட பிளட்ல இருந்து வர்ற பாக்டீரியாவை அது ஹீல் பண்ணுது. ஃபார் இன்ஃப்ராரெட்ன்றது சூரியனோட அகச்சிவப்பு கதிர் இருக்கு. இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹார்மோன் டைம்ல இம்பேலன்ஸா இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுது. மேக்னெட்டிக் நல்ல உற்சாகத்தை கொடுக்குது. ஏன்னா பீரியட்ஸ்னாவே எல்லாருமே டல் ஆயிடுவாங்க. ஆனா பீரியட்ஸ்னா அது வந்து அவங்களோட உடம்ப அவங்களே ஆக்டிவிட்டி ஆக்கிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்குது. நானோன்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது என்ன பண்ணும்னு கேட்டா, நம்மளோட ஹார்மோன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்மளோட பிறப்புறுப்புல இருந்து ஒரு சளி மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு படலம். அது என்ன ஆயிடுதுன்னா, napkin கெமிக்கல் napkin யூஸ் பண்ணும் போது அது எல்லாத்தையுமே அந்த பாக்டீரியாவை அந்த அந்த சுரப்பி ஊறுறதே வந்து அது என்ன பண்ணிடுதுன்னா அழிச்சிருது. திருப்பியும் அந்த சுரப்பி ஊர்ந்து வர்றப்ப அடுத்த பீரியட்ஸ் வந்து திருப்பி கெமிக்கல் napkin வைக்கிறப்பதான் நிறைய பேருக்கு அந்த இடத்துல புண்ணு, வெடிப்பு, இச்சிங், ரேஷஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாமே நம்மளோட napkin தடுத்துரும். கைட்டின்றது நம்ம யூஸ் பண்ணி மண்ணுல போட்டீங்க அப்படின்னா மண்ணோட மண்ணா மக்கிடும். 3 மாசத்துல மக்கிடும். மத்த ப்ராடக்ட் எல்லாம் 800 வருஷத்துக்கு மக்காது. அது ஆடு, மாடு, சாக்கடை அடைச்சிட்டு நிறைய விலங்குகளுக்கும் பிரச்சனை, தாவரத்துக்கு பிரச்சனை, நீர் நிலத்துக்கு, மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. நம்மளோடது யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்கு நமக்கு CE சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, FDA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ISO சர்டிபிகேட் இருக்கு. இது எல்லாமே நம்ம நாப்கின்ல இருக்கு. முதல்ல ஒரு நாப்கின் வாங்கணும் அப்படின்னாவே இது எல்லாமே என்ன கொடுத்திருக்காங்க, என்ன இன்கிரீடியன்ஸ் கொடுத்திருக்காங்கன்றதையும் மக்கள் செக் பண்ணணும். யாருமே செக் பண்ணி வாங்குறது இல்ல. அது எல்லாமே நாங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். இதெல்லாம் நீங்க பாருங்க, செக் பண்ணுங்கன்றத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். ஃபுல் ஆர்கானிக் தான் உங்களுக்கு. ஓகே மேம். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க வச்சிட்டு இருக்க அந்த நாப்கின் பிஸ்னஸை எப்படிலாம் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நாங்க இன்னும் எங்களோடது எல்லாமே 1 to 1 தான். நேருக்கு நேர் ஒரு பெண்களை பார்த்து கடைகளுக்கு இப்ப நாங்க கடைகளுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பெண்களுக்கு போய் இதை விழிப்புணர்வு கொடுக்கறதா எங்களோட மார்க்கெட்டிங்கோட அவங்களுக்கு நாங்க புரிதல் வைக்கிறோம். ப்ராடக்ட வாங்கி இன்ன வரைக்கும் எனக்கு 5 years ஆகுது. ஃபர்ஸ்ட் டேல என்னோட கஸ்டமர் வாங்கினவங்க இன்ன வரைக்குமே எனக்கு ரெகுலர் கஸ்டமர். யாருமே எந்த ஃபீட்பேக்கும் ராங்கா சொன்னதில்ல. அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் எடுத்து அதை கொண்டு போறாங்க. இது அடுத்தது அவங்க ஒரு பிசினஸாவே எடுத்து ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஃபெமினைனோட விழிப்புணர்வை கொடுத்து அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க ப்ராடக்டே அவங்களுக்கு கொடுக்குறோம். ப்ராடக்ட் சொல்றதை விட விழிப்புணர்வு முதல்ல கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும், நாப்கின்காகவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் பேசணும் அப்படின்றதுக்காகவோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி மேம் காண்டாக்ட் பண்றது? என்னோட மொபைல் நம்பர் நான் சொல்லிடுறேன். டைரக்டா அவங்க எனக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கேட்க சொல்லுங்க. 8667237469. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன், 9715596143. இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்ததுல எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. 8667237469 வாட்ஸ்அப் இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. ஹாய் மெசேஜ் போடுங்க. உங்களை எனக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் கால் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம இதை பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கலாம். பிசினஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களுக்கு நாங்க அதை கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். மேம், இப்போ உங்களுடைய இந்த நாப்கின் பிஸ்னஸ் ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கான நேம், அதுக்கான ரீசன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? இருக்கு, காரணங்கள் இருக்கு. ஃபெமினயன், ஃபெமியா இருந்தது, இன்னைக்கு ஃபெமினயனா மாறி இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நயன்தாரா மேமும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களும் இந்த ப்ராடக்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோமதி மேம் வந்து சென்னையில ஒரு பெரிய ஸ்டால் போட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப அங்க இருந்து ஒரு நபர் வந்து நம்ம ப்ராடக்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போனவங்க நேரா நயன்தாரா மேம்க்கு போயிருக்குது அந்த நாப்கின். அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே மேம்க்கு தெரியாது. கோமதி அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க யூஸ் பண்ணி அவ்வளவு நல்லா இருக்கணும். இது என்ன ப்ராடக்ட், எங்க வாங்குனீங்கன்னு நம்ம கோமதி அம்மாவை ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த டெமோ, நம்ம ப்ராடக்டோட டெமோ எல்லாம் பார்த்திருக்காங்க. பார்த்த பிறகு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு பல்கா வாங்கி நிறைய பேருக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கினதுல எல்லாரோட ஃபீட்பேக்கும் சூப்பர், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு கோமதி மேம கூப்பிட்டு, இது ஏன் இன்னும் வெளியில வரல, இது ரீச் ஆகுறதுக்கு இன்னும் நிறைய பெண்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும்ல அப்படின்றப்ப நாங்க இப்பதான்
அவேர்னஸ் கொடுத்துருந்தேன். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, நானும் இதோட இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பார்ட்னரா வந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்ப இன்னைக்கு ஒரு பிராண்டா வந்து நிக்கிறப்ப இன்னும் நிறைய மக்களுக்கு அது போய் சேர்றதுக்கான ஒரு வழியாவும் எங்களுக்கு கிடைச்சது. ஃபெமில இருந்து ஃபெமினைனுக்கு வந்ததுக்கு இதுதான் காரணம். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும்போது கூட இது நாப்கின் ரிலேட்டடான விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் சரி, பிஸ்னஸ் பற்றி கேட்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நாப்கின் பிஸ்னஸ் எடுத்து பெண்களால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா மேம்? ஆமாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு 15 பாக்கெட்ல இருந்தே ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. என்னோட டீம்லயே ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. 100 பேருக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்க இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு யூசரா வந்தாங்க. அவங்க பிடிச்சு போன பிறகு அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி இப்படி அவங்க வீட்ல இருந்தே நிறைய பேர் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, கம்பெனிலயுமே ஜூம் மீட்டிங் நடக்கும். ஃபவுண்டர் கோமதி மேம் எந்த கம்பெனிலையும் ஒரு ஃபவுண்டரையோ இல்ல ஒரு மேனேஜரோட நம்மளால போய் பார்க்க முடியாது. இந்த டே வரைக்குமே டெய்லியுமே 7 to 8 மீட்டிங் இருக்கும். மேம் ஃபவுண்டர் அவங்க கோமதி மேமே வருவாங்க, வீடியோ கால்ல வருவாங்க. எல்லா டீமா உட்காந்து எல்லாருமே பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட் என்ன, ப்ராடக்ட் பத்தி, பிசினஸ் பத்தி, டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அது இல்லாம இப்ப என்னோட ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் அவங்களுக்கு ஒரு மீட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் இதை எப்படி கொண்டு போறது, எப்படி பேசுறது, இதை எப்படி பெண்களுக்கு கொண்டு போய் நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லி வீட்ல இருந்து நிறைய பெண்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்காவது இதை பார்த்து நானும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க நிச்சயமா கால் பண்ணுங்க. நீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லயே ஆரம்பிக்கலாம். நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு கூட இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். அதுல இருந்து நீங்க எல்லாருமே கொண்டு போகலாம். அவங்களோட சொந்த கால்ல நிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 7000 பெண்கள் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு கொட்டி கிடக்கு. அவங்க எங்க வேணாலும் நம்ம கொண்டு போய் இதை நம்ம சேர்க்கலாம். ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ இப்போ இந்த நாப்கின் பிஸ்னஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிளா நினைக்கக்கூடியது, ரொம்ப சவாலா நினைக்கிற ஒரு விஷயம்னா எதுன்னு சொல்லுவீங்க மேம்? புரிதல் தாங்க. மக்களுக்கு புரிதல் கிடையாது. அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு கிடைக்குது, நான் ஏன் இதை இவ்வளவு விலை கொடுத்து, இது இவ்வளவு விலை அப்படின்றதே நம்மளோட ப்ராடக்ட் 250, இந்த 250 உங்களுக்கு விலை அதிகம் அப்படின்றதுதான் அவங்களோட மைண்ட் செட். பட் யூஸ் பண்ணி தூக்கி போடுற பொருள், நான் ஏன் இதுல இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு. ஆனா 30 ரூபாய் 40 ரூபாயில என்ன இருக்கு, தரமில்லாத பொருள் இருக்கு. அதுல உங்களுக்கு எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணது, கெமிக்கல். அப்ப அவங்க பையிங் பண்ற ப்ராடக்டே வந்து உங்களுக்கு செகண்டரி தான். நம்மளோடது எல்லாமே பியூரா இருக்குது. சர்ஜிக்கல் காட்டன், உங்களுக்கு எல்லாம் ஆலிவேரா ஜெல். இது வந்து ஒரு நாளைக்கு 24 hours உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றோம். மத்த ப்ராடக்ட்ல 2 மணி நேரம் தான் நாங்க யூஸ் பண்ணணும்ன்றதே சொல்றோம். இப்ப ஒரு நாளைக்கு அதுல 12 எடுக்கிறது, நம்மளோடதுல 1 எடுத்தா போதும். அதுல ஒரு நாளைக்கு அவங்களோட செலவு 100 ரூபாய் வருது அப்படின்னா நம்மளோடதுல உங்களுக்கு 25 ரூபாய் தான் அவங்களோட செலவு. இததான் நாங்க அவங்களுக்கு புரிதல் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஜெயிச்சுட்டாங்க. நீங்க இதுல நீங்க சிக்கனம் பார்த்து இதை கொண்டு போய் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்காதீங்க, யூஸ் பண்ணி பாருங்க, பிடிக்கலன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்றத நான் பைபேக் மணியாவே நான் சொல்லிடுவேன். நான் உங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறேன். இன்னைக்கு நான் இந்த பொருளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் நான் சொல்றது எதுவுமே இல்லை அப்படின்னா என்கிட்ட நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்க பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். இதுதான் நாங்க ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ எல்லா பிஸ்னஸ்லையுமே ஸ்ட்ரகிள்ஸ் நிச்சயமா இருக்க தான் செய்யும். அதே போல மக்களுக்கு ஒரு புரிதல் வர வரையும் இந்த நாப்கின் பிஸ்னஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதை தாண்டி நீங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ண தருணங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ பரவாயில்ல, நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க மேம்? நிச்சயமா சொல்றேன். நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு காலேஜே முடிச்சிருந்து ஒரு இடத்துல போய் நான் வேலை பார்த்திருந்தா கூட எனக்கு அந்த மாச சம்பளம் நான் என்ன பண்றேனோ அதுதான் எனக்கு 60 வருஷம் வரைக்கும் நடந்திருக்கும். நான் இப்ப ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் ஆகுது. நான் நிறைய பெண்களுக்கு இதை விழிப்புணர்வு கொடுத்து இப்ப என்ன கம்பெனில தமிழ்நாட்டிலேயே என்னோட செகண்ட் பிரைஸ் நான் ஜான்வரியில வாங்கினேன். நயன்தாரா மேமோட ஒரு கிஃப்டோட வாங்கினேன். இது வந்து ஒரு பெருமையான விஷயம். நம்ம அந்த இடத்துக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம். எனக்கு என்ன எங்க வீட்டுல இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே என்ன யாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்ப இவ்வளவு வேர்ல்டுல நம்ம இந்தியாவிலேயே என்னையும் ஒரு ஆளா தெரியுதுன்ற அளவுக்கு என்ன இந்த
ஃபெமினைன் உயர்த்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இப்ப 26th அன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து நமக்கு தங்கமகள் அவார்டு கொடுக்குறாங்க. இதுல வந்து யாருக்கு இது போச்சுன்னு எனக்கு தெரியாது. நம்ம கொடுக்குற அந்த விழிப்புணர்வு இன்னொருத்தவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அவங்க இதுக்கு எனக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது மூலியமா எனக்கு வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்தது. அதுவுமே எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஃபெமினைன் தான். கண்டிப்பா மேம். ஸோ இன்னும் இந்த ஃபெமினைன் மூலமாவே நீங்க இன்னும் நிறைய ப்ரௌடான ஃபீல் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க எங்களுடைய அதிரை எஃப்எம் சார்பா நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ உங்களை மாதிரியே வந்து ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள்னா எதுன்னு சொல்லுவீங்க மேம்? நான் வந்து சொல்றதுன்னா, நிறைய பெண்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு முதல்ல வர்ற விஷயம் என்னன்னா பயம். நான் பண்ணிடுவேனா, நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட தான் அவங்க இருப்பாங்க. செய்யற விஷயத்தையும் நம்ம சொல்ற விஷயத்தையும் நேர்மையா கரெக்டா நம்ம பண்ணோம்னா நம்ம எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வந்து எல்லாருமே, இப்ப நானுமே அப்படிதான். நான் வீட்டுக்கு என்னோட ஃபேமிலிக்கு நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், என்னோட பையனுக்கு ஏதாவது நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இதுல நான் வந்ததுக்கு பிறகு நான் எப்படி வெளியில வந்தேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ கான்பிடண்டா நான் யாருக்கிட்டையுமே இவ்வளவு பேச மாட்டேன். இன்னைக்கு என்ன பேச வச்சிருக்கிறது, என்ன இங்க 4 பேருக்கு தெரிய வச்சிருக்கிறது நம்மளோட ஃபெமினைன். ஆனா இத நான் வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு உயிரா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே அது போல ஒரு கான்பிடன்ட் இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற விஷயத்த நீங்க வெளியில வாங்க. ஒரு 10 வாட்டி நீங்க தோத்தாதான் 11ஆவது வாட்டி நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா நீங்க யாருமே பயந்துகிட்டு நான் பண்ணுவேனான்னு நினைச்சீங்கன்னா நம்மளால அது வெளியில வரவே முடியாது. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. அது மாதிரிதான் நான் முயற்சி பண்ணேன். நான் சக்சஸ் ஆயிட்டேன். சக்சஸ் ஆனதுனால நான் இந்த இடத்துல உங்களுக்கு பெருமையா சொல்றேன். ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணாம நான் சொல்லிட்டேன்னா அது வந்து தப்பா போயிடும். நான் சக்சஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா மேம். ஸோ இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட்ல தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் நன்றி சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாராவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நபர் இருக்காங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி சொல்லணும்னா கோமதி அம்மா, ஃபெமினைனோட ஃபவுண்டர். அவங்களுக்கு தான் நான் இந்த நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து 25 வருஷமா இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நாங்க இணைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இங்க எல்லாத்துக்கும் அவங்க ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் யாருன்றத அடையாளத்தை காமிச்சதே அவங்கதான். அவங்கள வந்து என்னோட தெய்வமா நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து என்னோட கணவருக்கு. ஏன் அப்படின்றேன்னா நான் எவ்வளவு பண்ணாலும் வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு அந்த சப்போர்ட் பண்ணணும். நீ வெளியில போ. நான் வெளியில என்ன போக சொன்னதும் அவர்தான். அவர் சொல்லலைன்னா நான் நிஜமா வெளியில வந்திருக்க முடியாது. இன்னைக்கு என்ன வெளியில கொண்டு வந்ததும் அவர்தான். அதனால அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நான் வெளியில போறேன் அப்படின்னா எனக்கு வீட்டுல அவ்வளவு ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணாங்க. அதனால என்னோட ஃபேமிலிக்கும் இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் யாருன்னே தெரியல எனக்கே. நீங்க கால் பண்ணி முதல்ல நீங்க இந்த இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்ப உங்களுக்கு சொன்னது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்ப நீங்க என்ன அழைச்சதுக்கு காரணம். நான் யாருன்னு நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா தெரிஞ்சிருக்காது. நான் செய்யற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அது மூலியமா நீங்க என்ன கூப்பிட்டு என்னையும் பெருமைப்படுத்தி இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெருமையா இருக்குது. இது போல நீங்க நிறைய 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 பெண்களை கொண்டு வரணும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா நம்ம கூட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நாப்கின் பத்தியும் பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் பத்தியும் நம்ம கூட ஷேர் பண்ண இந்திராணி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன். நான் உங்க RJ ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.